This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிசி வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் அப்படின்ற ஒரு மாடல். இந்த டிசி வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் வந்து 100 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு மெஷர் பண்ணோம். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 100 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு மெஷர் பண்ணோம். இந்த ரெட் கலர் மார்க்கிங் இருக்குது. 100 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு மெஷர் பண்ணோம். அப் டு 10 ஆம்பியர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ வோல்ட் வந்து இதில் வரும். இதில் வந்து கரண்ட் ஆம்பியர் ரேஞ்ச் இது வரும். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி இது ரேட் அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு 100 ருபீஸ் கிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் 100 ருபீஸில் மோர் தென் 115 20 ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு பெஞ்ச் டிசி சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜை நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிசி மாடல் உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசி மாடல் வந்து பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி இதில் வந்து 3 வோல்ட் ரெகுலேட்டர், அப்புறம் கேலிப்ரேஷன்ஸ்க்கு 2 வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேல்குலேட்டட் தான் வருது. ஸோ கேலிப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வயர்ஸ் வந்து 2 வயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வயர்ஸ் வரும். இந்த 3 வயர்ஸ் வந்து ஆம்பியர் மெஷர் பண்ணுறதுக்காக உரியது. இந்த 3 வயரும் ஆம்பியர் மெஷர் பண்ணுறதுக்குரியது. ஸோ இந்த 2 வயர்ஸ் வந்து உங்களுக்கு இதோட பவர் சப்ளை, அதாவது இந்த மாடல் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குரிய பவர் சப்ளை. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து இதில் வந்து இன்புட் வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 5 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் நீங்கள் வெரி ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட் வந்து 5 வோல்ட் டிசி சப்ளை 5 வோல்ட் டு 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தது ஆன் பண்ணி ஓகே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிசி சோர்ஸ் வந்து ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து சர்க்யூட் டயக்ராமு. ஸோ டிசி வோல்ட்மீட்டர் இது எப்படி கனெக்ஷன் இருக்குது, பேக் சைடில் 2 வயர்ஸ் இருக்கும்ல, அந்த 2 வயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த 2 வயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே 2 வயர்ஸ் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வயர்ஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த 3 வயர்ஸு. இதுதான் பிளாக் டயக்ராம் உங்களுக்கு. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். லோடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா லோடுக்குரிய உங்களுக்கு கரண்ட்டு அதோட வோல்டேஜும் கரண்ட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இதுதான் பிளாக் டயக்ராம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து 2 வயர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிசி சோர்ஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். டிசி சோர்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸோ இது வந்து டிசி சோர்ஸோட ஒரு டெர்மினல். ஸோ இது வந்து கொக்காய்ட் கிளிப்பு. ஸோ இதை நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதோட டிசி சோர்ஸோட வோல்டேஜ் வந்து ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது 5.62 இருக்குது. இப்போ இந்த 5 வோல்ட் வந்து இதோட நெகட்டிவ் வந்து நெகட்டிவில் கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் வந்து ஸோ இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெஷர் பண்ண உங்களுக்கு தெரியும் வோல்ட் அண்டு இது வந்து ஒன்லி வந்து நீங்கள் 5.6 வோல்ட் கொடுத்துருக்கீங்களா அந்த வோல்ட்டில் வந்து இது வந்து ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு இந்த மாடலில். ஸோ இப்போ வந்து நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு சோர்ஸை கொடுக்குறாங்க, நம்ம வேறு சோர்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஸோ வேறு சோர்ஸ் கொடுத்தா நீங்கள் வேறு சோர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா இதே சோர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இது 5 வோல்ட் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம 5 வோல்ட்டாக இது வந்து உங்களுக்கு 5 வோல்ட்டு தான். ஸோ இப்போ வந்து இந்த நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து என்ன வோல்டேஜ்னா 5.65 வோல்ட். அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காகவும் அதோட ரிலேட்டட் வோல்டேஜ் மெஷர், அதாவது லோடு சைட் நம்ம செக் பண்ணுறதுக்காக இது வந்து. ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் ஆல்ரெடி வந்து இதோட நெகட்டிவும் வந்து உங்களுக்கு ஷார்ட் தான் இருக்கும். இந்த 2 நெகட்டிவ் டெர்மினலும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷார்ட்டிங் தான் இருக்கும். இந்த டூ டெர்மினல்ஸும் ஆல்ரெடி வந்து இன்டர்னல் ஷார்ட் தான். ஸோ ஆல்ரெடி இதில் கனெக்ட் பண்ணனால உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ண தேவையில்லை. பட் நம்ம இருந்தாலும் வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஆப்ரேஷனுக்கு ஒரு வோல்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த ஆப்ரேஷன் வோல்டேஜில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். தனியாக நீங்கள் எதாவது செக் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பேட்டரி இதில் வந்து 5 வோல்ட்டு கிட்ட பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து ஒன்லி ஃபார் லோட் செக்கிங்காக யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நார்மலாக பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த டெர்மினல் 2 டெர்மினல்ஸ் இருக்குது, இது வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து லோட் சைடு இல்லாமல் செக் பண்ணுற மாதிரி தான் வரணும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு பெஞ்சிட்டு இது ஒரு சப்ளை, பவர் சப்ளை. ஸோ இதோட வோல்டேஜ் வந்து நான் வந்து 12 வோல்ட், இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதோட வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு. ஸோ இது வேறு பவர் சப்ளை டிசி சோர்ஸு. ஆல்ரெடி இந்த டிசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 வோல்ட் டிசி சோர்ஸில் இதுக்கு ஒர்க் ஆகிறது கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இல்லைனா இதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி போட்டுக்கலாம். பேட்டரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரணும். ஸோ இப்போ இந்த டிசி சோர்ஸுக்கு வந்து சப்ளை கொடுத்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த டிசி சோர்ஸ் வந்து உங்களுக்கு 11.6 இருக்குது. நான் வந்து ஒரு 12 வோல்ட்டு செட் பண்ணிக்கிறேன். இல்லை 14 வோல்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த 14 வோல்ட் வந்து இதான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இதை வந்து எவ்வளோ லோடு எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து வோல்ட் அண்ட் கரண்ட்டை செக் பண்ணுறதுக்குரியது. ஸோ இது 3 டெர்மினல் இருக்குது உங்களுக்கு. இந்த 3 டெர்மினலில் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் அதாவது ஒர்க் பண்ணுறதுக்குரிய வோல்டேஜை நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செக் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் இதுதான் நம்ம டெஸ்டிங்குரிய வோல்டேஜ். இது என்ன வோல்டேஜ் இருக்குன்னு நமக்கு 14 வோல்டேஜ் இருந்துச்சு. நம்ம இது கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவில் கொடுத்தாச்சு. ஸோ பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவில் கொடுக்குறோம். இது பெரிய வயராக இருக்கும், தடி வயராக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து கரண்ட்டு வந்து ஒர்க்கிங் ஆகிறதுனால ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து டிசி சோர்ஸு, அனதர் சோர்ஸு. இது எவ்வளோ நம்ம வந்து 14 வோல்ட்டு, நமக்கு வந்து 13.9 வோல்ட் காமிக்குது. ஸோ அரௌண்ட் 14 வோல்ட்டு கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக கேல்குலேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டு தான். 14 ஸோ 14 வோல்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கரண்ட்டை செக் பண்ணியாச்சு, வோல்டேஜ் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டெர்மினல், இந்த டெர்மினல் வழியாக தான் நம்ம கரண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த கரண்ட்டை செக் பண்ணுறது மட்டும் இதில் இன்புட் கொடுத்து நம்ம இதில் அவுட்புட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேனு ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு சோர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஆப்ரேஷன், இது 5 வோல்ட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நம்ம லோடுக்கு போகிற வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். அந்த லோடுக்கு போகிற வோல்டேஜ் வந்து நம்ம இதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடவே வந்து கரண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து இதில் மெஷர் பண்ண முடியும் எவ்வளோ கரண்ட் வந்து இது ட்ரா பண்ணுது, எவ்வளோ வோல்டேஜில் எவ்வளோ கரண்ட் ட்ரா பண்ணுதுன்னு. இப்போ 14 வோல்ட்டுன்ற வோல்டேஜ் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். கரண்ட் வந்து
ஸோ இதில் வந்து கரண்ட் இது வழியாக வந்து கரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டெர்மினல் லோடோட ஒரு டெர்மினல் வந்து இந்த பாயிண்ட்லேயும் இன்னொரு டெர்மினல் இந்த பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யப்போம், இந்த ஃபேனோட ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது நெகட்டிவ் டெர்மினலில் வந்து இந்த ப்ளூ ஒயர், இந்த ப்ளூ ஒயரும் இந்த பிளாக் ஒயரும் ஒன்று தான். இது வந்து உள்ளே வந்து ஷண்ட் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஷண்ட்டுன்றது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காப்பர் இருக்கும், இந்த ஷண்ட்டு, இந்த வந்து கரண்ட் சென்ஸ் பண்ணுற ஷண்ட்டு, இந்த ஷண்ட் வழியாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஷண்ட்டோட ஒரு ரெண்டு, இன்னொன்று ஷண்ட்டோட இன்னொரு ரெண்டு. ஸோ இது வந்து இப்போ நெகட்டிவ் வந்து இது வழியாக வந்துட்டு உள்ளே போயிட்டு இந்த வழியாக நெகட்டிவ் வந்துடும், பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து கரண்ட் இது வழியாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்ற மெஷர் பண்ணி நமக்கு வந்து இங்கே ரீடிங்கும் இப்போ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நெகட்டிவ் வந்து ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம், இதில் டெர்மினல் தேவிட்டோம். பாசிட்டிவ் வந்து ஸோ நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ரீடிங் எதுவும் இல்லை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே இல்லை, லோடு கனெக்ட் பண்ணல. ஸோ நம்ம லோடு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லோடு கனெக்ட் பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் வந்து 13.14 வோல்ட் இருந்தது. உங்களுக்கு வந்து லோடுனால லோடு ரிலேஷன் கம்மியாக இருக்கனால 13.6 வோல்ட் உங்களுக்கு காமிக்குது. 13.6 வோல்ட்டு 90 மில்லி ஆம்பியர் பாயிண்ட். ஸோ 90 மில்லி ஆம்பியர் டு உங்களுக்கு 110 மில்லி ஆம்பியர் வரைக்கும், 0.1 ஆம்பியர் அப்படின்னா 100 மில்லி ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன், வயரிங் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரண்ட் உங்களுக்கு தெளிவாக காமிக்குது. வோல்டேஜும் வந்து நம்ம நீங்கள் இந்த மீட்டரில் மெஷர் பண்ண வோல்டேஜாக நம்ம இதுலேயும் மெஷர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டை வந்து செக் பண்ணுறோம். ஸோ வோல்டேஜை நம்ம செக் பண்ணுறோம், அதாவது மல்டிமீட்டர் வழியாக செக் பண்ணுறோம். ஸோ மல்டிமீட்டர் வந்து ஒரு கேலிப்ரேட்டட். ஸோ இது வந்து ஒழுங்காக கேலிப்ரேஷன் இருக்கா இருக்குன்ற கன்ஃபர்மேஷனுக்காக காமிக்கிறோம். 13.61 காமிக்குது. ஸோ இதில் என்ன எவ்வளோ வருது காமிக்குன்னா 13.6 கரெக்டாக உங்களுக்கு ரீடிங் காமிக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி அப்படி தான் கேலிப்ரேட் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். 13.6 வோல்ட் அந்த 100 மில்லி ஆம்பியர் வந்து உங்களுக்கு லோடு எடுத்து காமிக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வேறு லோடை வந்து இந்த ப்ளூ ஒயருக்கும் ரெட்டு ஒயர் கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜும் உங்களுக்கு கரண்ட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கும். அதாவது வோல்டேஜ் செக் பண்ணுறது இது ரெண்டுக்கு இல்லை, அதாவது பிளாக் அண்ட் இருக்கிற வோல்டேஜ் செக் பண்ணோம். கரண்ட் வந்து நீங்கள் லோடு அவுட்புட் லோடு வந்து இதுவரை எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் லோடு எடுக்கும் போது நீங்கள் வந்து ப்ளூ கலரில் வயரில் ஒரு எண்டும் இன்னும் ரெட்டில் ஒரு வண்டி எடுத்தால் போதும். ஸோ இதே மாதிரி தான் எடுத்திங்கன்னா ஸோ இதோட லோட் கரண்ட் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு டெஸ்டிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாடல்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஸோ பல விளக்கங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் ரெக்வயர்மெண்ட் இருக்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.